வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியார் வழிபாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைவரையும் இதயம் கனிந்த அன்புடன் வரவேற்கின்றோம். செவ்வாய்க்கிழமைகளில் புனித அந்தோணியாரை நோக்கி நவநாள் ஜெபங்கள் நடத்துவது நம் கத்தோலிக்கர் மரபில் நீண்ட காலமாக நிலைத்து வந்த பாரம்பரியமாகும். இவ்வழக்கம் விசுவாசிகளின் இதயங்களில் நம்பிக்கையும் ஆறுதலும் புதியதாக ஒளிர செய்கின்றது. கடவுள் அளித்த அருட்கொடையினால் வாழ்நாளிலும் இறப்புக்கு பின்பும் அநேகம் அதிசயங்கள் நிகழ்த்தியதனால் புனித அந்தோணியார் கோடி அற்புதர் என போற்றப் பெறுகின்றார். காணாமல் போன பொருட்களை மீண்டும் கண்டுபிடிக்கவும் தீய ஆவிகளை துரத்தவும் அவரை நாடிய பலர் அப்புனிதரின் அற்புத உதவிகளை அனுபவித்துள்ளனர். உலகெங்கிலும் அநேக மக்கள் புனித அந்தோணியாரின் வல்லமையான மன்றாட்டின் மூலம் எண்ணில் அடங்கா ஆன்மீக மற்றும் உடல் நல பயன்களை அடைந்து வருகிறார்கள். ஆதலால் எவ்வகை தேவைகளையும் நம்பிக்கையுடன் புனித அந்தோணியாரின் முன்னிலையில் கொண்டு வந்து ஜெபிக்கலாம். நாம் முன்வைக்கும் விண்ணப்பங்கள் வீணாகாதென்று உறுதியாக நம்புவோம். ஏனென்றால் அவர் நமக்காக இறை தந்தையிடம் இறந்து மன்றாடி தேவையான அருள்களை பெற்று தருகிறார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். தூய புனித அந்தோணியாரே, கருணையிலும் அன்பிலும் நிறைந்த உமது திருப்பெயரால் முழு நன்றியுடன் நாங்கள் உம்மை மகிழ்ச்சியோடு புகழ்ந்து நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்த இதயத்துடன் தொழுகின்றோம். உமது புனித வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய அருளின் ஒளியாய் திகழ்ந்தீர். உமது வல்லமையான மன்றாட்டின் வழியே பலர் தங்கள் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களையும் அற்புதங்களையும் அனுபவித்தனர். இன்று வரை அந்த அதிசயங்கள் நிறைவாக நடைபெற்று வருவது எங்கள் நம்பிக்கைக்கு ஒளி விளக்காக இருக்கின்றன. உமது ஜெபம் வழியாக இறைவனுடைய கருணை வாரந்தோறும் வழிந்தோடுகிறது என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்று உம்மிடம் வேண்டுகின்றோம். தாங்கள் சுமக்கும் வாழ்க்கை சுமைகள் மிகுதி அடைந்ததால் உயிரை இழக்கும் அளவிற்கு தளர்ந்து நிற்கின்றவர்கள் இருக்கின்றனர். அவர்களை உமது கருணை மிக்க கண்களில் நோக்குங்கள். புனிதரே, அவர்களது கண்ணீரில் ஒரு மொழியும் அவர்களது வலியில் ஒரு மௌன கூச்சலும் உள்ளது. உமது செவிகளால் அதை உணர்ந்தருளும். அவர்களது உள்ளங்களில் புதிய நம்பிக்கையின் ஒளி வீசட்டும். சோர்வடைந்து நிழலில் விழுந்துள்ள நெஞ்சுகளில் உம் வழியே இறைவனுடைய ஆறுதலின் வெளிச்சம் விடியட்டும். இன்றைய உலகில் தீவிர நோய்கள், வலிகள், மருத்துவ செலவுகள், மனமுடைந்த வார்த்தைகள், பலர் தம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நோயோடு போராடிக்கொண்டே இருக்கின்றார்கள். சிலர் மருத்துவமனையில் இருக்கலாம். சிலர் உள்ளுக்குள்ளாக உடைந்த மனதுடன் நோய் இருப்பதை கூட வெளியிட முடியாமல் தவிக்கிறார்கள். இப்போது அந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் நாம் புனித அந்தோணியாரை நோக்கி மன்றாடுவோம். தங்கள் பரிசுத்த உடலின் சக்தியால் பரிகார சக்தியை வழங்கிய நீர் இன்றும் அதே அற்புதங்களை நிகழ்த்துங்கள். உடல் நோய்களால் வாடும் மக்களுக்கு நீர் நம்பிக்கையின் ஒளியாகவும் கண்ணீரை களிப்பாக்கும் அற்புத மாற்றமாகவும் தோன்றுங்கள். மனச்சோர்வால் தளர்ந்துள்ளவர்களுக்கு இறைவனின் ஆறுதலை தாருங்கள். இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி என்று மனம் நிறைந்த புலம்பலோடு இருக்கிறவர்களுக்கு இது முடிவாகாது, இதற்கு பின்னால் அருளும் ஆசையும் உண்டு என்பதை உணர்த்தும் நிகழ்வை நிகழ்த்துங்கள். அனைத்து நோயாளிகளுக்கும் உடலும் உள்ளமும் குணமடையட்டும். உமது தூய மன்றாட்டின் வழியாக
இறைவன் அன்பையும் அருளையும் வழங்கட்டும். நாம் அவர்களுக்காக இன்று ஜெபிக்கின்றோம். நாளை அவர்கள் சாட்சிகளாக நமக்கெதிரே நிற்பார்கள். புனித அந்தோணியாரே, அவர்களுக்காக மன்றாடுங்கள். இழந்த மகிழ்ச்சிகளுக்காக புனித அந்தோணியாரே, நாங்கள் இழக்கும் பொருட்கள் மட்டுமல்ல, நாங்கள் சில நேரங்களில் எங்கள் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் உறவுகளையும் வாழ்க்கையின் திசையையும் இழந்து போய் நின்றிருக்கின்றோம். இழந்த நம்பிக்கையின் இடத்தில் சோர்வு, இழந்த உறவுகளின் இடத்தில் ஏக்கம், இழந்த வேலை வாய்ப்பின் இடத்தில் பயம் என்று பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இப்போது நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கின்றோம். இழந்தவை மீண்டும் கிடைக்கும் அற்புதம் நிகழட்டும். அந்த இழப்புகள் வெறும் முடிவாக இல்லாமல் புதிய தொடக்கத்தின் வாசலாக மாறட்டும். இழந்த அனைத்தையும் இறைவன் திரும்ப பெற செய்வார் என்ற நம்பிக்கையோடு தூய புனித அந்தோணியாரை உம்மை நோக்கி அழைக்கின்றோம். இழந்ததை மீட்டு கொடுக்கும் அதிசயத்துக்கான நம்பிக்கையை இன்று உம்மிடம் வைத்திருக்கின்றோம். தவறிய பாதையிலிருந்து திரும்பிட வேண்டுகின்றோம். தனிமை, மனச்சோர்வு, பாவ வாழ்க்கை மனிதனை அழிக்க முயற்சிக்கின்ற நேரங்களில் நீர் நடத்தும் ஒளி பாதையில் அவர்கள் திரும்பி வருவார்களாக. இன்றைய உலகில் எத்தனை மனிதர்கள் தவறான பாதைகளில் தங்களை அறியாமல் சிக்கிக்கொண்டு தனிமையில் தவிக்கிறார்கள். மனச்சோர்வு, பயம், குற்ற உணர்வு, பாவ வாழ்க்கையின் சூழ்ச்சி இவையெல்லாம் அவர்களை அழிக்க நினைக்கும் நிழல்கள். எனக்காக யாரும் இல்லை, இனிமேல் திரும்ப முடியாதென்று தோன்றுகிறது என்று சிலர் எளிய வார்த்தைகளில் வலியாக கூறுகின்றார்கள். அவர்களுக்காக இப்போது உம்மிடம் மன்றாடுகின்றோம். நீர் நடத்தும் ஒளி பாதையில் அவர்கள் திரும்பி வருவார்களாக. அவர்கள் மனதில் ஒளி காட்டும் ஒரு வார்த்தை, ஒரு மனிதர், ஒரு சந்திப்பு, அந்த ஒளிக்கு நீர் காரணமாயிரும் புனிதரே. இறைவனின் அருளின் வழியாய் பிறர் வாழ்வில் நடக்கும்படி அவர்களை காப்பாற்றவும் அழிந்து போவதை தவிர்த்து பாதுகாக்கவும் உமது துயர் நிறைந்த இதயம் வழியாக இறைவனிடம் இறங்கி வேண்டுகின்றோம். தவறிய பாதையில் நடந்தவர்கள் திரும்பட்டும். வாழ்க்கை திரும்ப ஒரு நல்ல தொடக்கத்தை காணட்டும். அந்த மாறுபாட்டிற்கு நீர் வழிகாட்டும் ஒளியாக இருப்பீர் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இன்று ஜெபிக்கின்றோம். அன்புள்ள புனித அந்தோணியாரே, பலர் வேலையின்றி தவிக்கிறார்கள். சிறந்த தகுதியுடன் இருந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்பு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்களுக்காக உமது வல்லமையான மன்றாட்டை நாடுகிறோம். வேலை தேடி அலைகிறவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு திறக்கட்டும். நீர் வழி நடத்தும் அந்த சந்திப்புகள் அவர்களின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். கடன் சுமைகளால் சோர்ந்து நிற்கும் குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையை தொடரும் ஆற்றல் இல்லாமல் நிலை குலைந்து நிற்கின்றனர். அவர்களுக்கான இறை அருள் புதிய வாயில்களையும் வழிகாட்டுதலையும் திறக்கட்டும். பரிசுத்த அந்தோணியாரே, இறைவனின் கருணையை அவர்கள் வீடுகளில் வரச் செய்யும். கல்வியில் வழி தெரியாமல் நின்றிருக்கும் இளைஞர்களுக்கு நீர் தெளிவான அறிவையும் சரியான முடிவெடுக்க உதவும் விவேகத்தையும் அளித்தருளும். எப்போதும் தவறாமல் வழிகாட்டும் ஒளியாய் அவர்கள் அருகில் நீங்காத ஒளியாய் இருக்க வேண்டுகின்றோம். வளமுடைய, அமைதியான, மதிப்புமிக்க வாழ்க்கையான வாயில்கள் திறக்கட்டும். நம்பிக்கையுடன் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இரக்கமாயிரும். அன்புள்ள புனித அந்தோணியாரே, நாங்கள் பலவீனம் அடைந்து விழும் தருணங்களில், சுற்றி இருந்தவர்கள் மறைந்து விடும் நேரங்களில் உமது கருணையின் நிழல் பாதுகாப்பாக இருக்கட்டும். பரலோகத்தின் புனித தரணியில் நீரும் எங்களுக்காக மன்றாட தொடர்ந்து நிற்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஏனெனில் பேச முடியாத பேதங்களை, தாங்க முடியாத வேதனைகளை நீர் இறைவனிடம் வார்த்தையாக்கி கொடுப்பீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அருள் பரிசுகளின் கதவுகள் வாழ்வில் திறக்கப்படட்டும்.
பூட்டப்பட்ட வாசல்களாக தோன்றும் கதவுகள் மன்றாட்டு விசையால் இன்று திறக்கப்படட்டும். இறை நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும். இறைவன் நம்முள் செயல்படட்டும். நாம் முழுமையாய் அவருக்கே உரியவர்களாக மாற்றம் பெறுவோம். இவ்வாவலோடு உமது புனிதமான திருப்பெயரில் எங்கள் ஜெபங்களை எடுத்து சென்று அந்த அருளை பெற்று தருமாறு அன்புடன் மன்றாடுகிறோம். ஆமீன். புனித அந்தோணியார் சுரூபத்துக்கு முன் சொல்லும் ஜெபம். இத்திருத்தலத்தில் மாட்சிமை தாங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரை, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் துயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரர்களாகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயம் உள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமை தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வர பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே
கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசினரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை வேத பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். அனுகூலமடைய 9 செவ்வாய் ஜெபம். ஓ பரிசுத்தத்தின் வெண்மையான லீலி புஷ்பமே, உன்னத தரித்திரத்தின் முன்மாதிரிகையே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, பரிசுத்தத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஓ மகிமை இலங்கும் புனித அந்தோணியாரே, உமது திரு கரங்களில் பாலனாக இயேசு எழுந்தருளி வரும் விசேஷித்த சுதந்திரம் பெற்று அகமகிழ்ந்தீர் அல்லோ. அதுபோல் வல்லமையுள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசிக்கிறதல்லோ. தேவரீர் என் பேரில் இறங்கி எனக்கு அவசியமான இந்த காரியத்தில் உதவி செய்ய வாரும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். அக்கிரமமான ஆச பற்றுதலை எல்லாம் என் இதயத்தினின்று நீக்கி சுத்திகரித்தருளும். என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் புறத்தியாரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும். இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்த கடவேனாக. ஆமீன். புனித அந்தோணியார் ஜெபமாலை. புனித அந்தோணியாரிடம் 13 மன்றாட்டு. புனித அந்தோணியாரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்க ஜெபம். அற்புதங்கள் வேண்டுமானால் புனித அந்தோணியாரிடம் போ. 1. நீர் சாவை அகற்றுகிறீர். மரித்தவர்களை வாக்கால் உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, இப்போது மரண அவஸ்தையாயிருக்கிறவர்களும் மரணத்தை அடைந்தவர்களுமான சகல விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. நீர் தப்பறையை ஒழிக்கிறீர். புனித அந்தோணியாரே, சகல தப்பறைகளினின்று எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவருக்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, ஆபத்துகளை நீக்குகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் பாவங்களுக்கு தக்க ஆக்கினையாக சர்வேஸ்வரன் வரவிடுகிற பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்து ரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, நீர் குஷ்ட ரோகிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்துமங்களை கரைப்படுத்துகிற சகல அசுத்தமான பாவங்களினின்றும் எங்கள் உடலை அருவருப்பாக்குகிற சகல பிணிகளினின்றும் காப்பாற்றியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, உம்மை கண்டவுடன் பேய்கள் ஓடி போகின்றன. புனித அந்தோணியாரே, பேய்களுக்கு பயங்கரமானவரே, பேய்கள் செய்கிற சகல தந்திர சோதனைகளினின்றும் எங்களை விலக்கியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, நோயாளிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, நோய் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, உம்முடைய கட்டளைகளுக்கும் கடல் அமைகின்றது. புனித அந்தோணியாரே, பிரயாணம் செய்கிற சகலரையும் அவர்களின் ஸ்தானத்துக்கு சுலபமாய் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆசாபாசத்தின் புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை தற்காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எட்டாவது, நீர் சிலுவையில் அடைக்கப்பட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறீர். புனித அந்தோணியாரே, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சகலருக்காகவும் மன்றாடும். பாவ அடிமை தனத்தினின்று எங்களை மீட்டு இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 9. நீர் உயிரற்ற அவயங்களுக்கு உயிரளிக்கிறீர். புனித அந்தோணியாரே, நாங்கள் ஆத்துமங்களிலும் சரீரத்திலும் பூரண சுகவாசிகளாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அசுப்பில் வருகிற எவ்வித ஆபத்திலும் குறைகளிலும் முறிவுகளிலும் நின்று எங்களை காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 10. நீர் காணாமற் போன பொருட்களை திரும்ப கண்டடைய செய்கிறீர். புனித அந்தோணியாரே, காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரே, நாங்கள் ஞான விதமாகவும் லௌகீக விதமாகவும் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திரும்ப கண்டடைய செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 11. உமது வேண்டுதலினால் சகல ஆபத்துகளும் விலகி போகின்றன. புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்தும சரீரத்துக்கு வருகிற சகல ஆபத்துகளில் நின்றும் எங்களை தற்காத்து இரட்சியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 12. தாங்க முடியாத இக்கட்டுகள்
ஒரு நொடியில் உம்மால் நீங்கி போகின்றன. புனித அந்தோணியாரே, தரித்திரத்தை நேசிக்கிறவரே, எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் உணவுமின்றி கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 13வது. உமது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்களாக. புனித அந்தோணியாரே, உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற சகலவித நன்மைகளுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுடைய சீவியத்திலும் மரணத்திலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. இஸ்பானிய நாட்டிற்கு நவ நட்சத்திரமே, தரித்திரருடைய விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, நிர்மல பரிசுத்தத்தின் ஒப்பரிகையே, தேவரின் இத்தாலிய நாட்டின் தீபமுமாய் அன்பின் அடையாளங்களுடனே பதுவை பதியின் பிரகாசமான சூரியனைப் போல சத்தியங்களை போதித்தவருமாயிருக்கிறீர். புனித அந்தோணியாரே, நமது கர்த்தாவான இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்க எங்களுக்காக மன்றாடிக் கொண்டு நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீரை வெளியரங்கமாய் ஸ்துதிக்கிற உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளால் அலங்கரிக்க பெற்று எங்கள் ஆதாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய சந்தோஷங்களை அனுபவிக்க பெற்றதுமாயிருக்க கடவது. ஆமீன். நவநாள் ஜெபம். கற்பில் மேன்மையான லீலி என்ற மலரின் அடையாளமான தூய அந்தோணியாரே, எளிமையின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, தூய்மையின் எடுத்துக்காட்டே, தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே, ஆசார முறைமைகளின் சோடினையே, பரத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, திரு அருள்மறை உரையாளரே, காமாந்தகரை அடக்குபவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, துயரற்றோருக்கு ஆறுதல் தருபவரே, உம் திரு கரங்களில்
இறைவனின் திருமகனை ஏந்துகிறவருமாய், தேவ நேசத்தால் எரியும் அனலுமாய், பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய், உம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே, வேத சாட்சியாக விரும்பியவரே, தூய தீர்க்கதரிசியே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே, எளிய பாவிகளாகிய நாங்கள் உம் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. தயை மிகுந்த இறைவா, உம் பிரிய அடியாரான தூய அந்தோணியாரைப் போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உமது அண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்பூவுலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர். உலக நாட்டங்களிலாவது, செல்வம், பெருமை, வெகுமானத்தின் பேரிலாவது, உடல் இன்பங்களின் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுவதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். ஆமீன். செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும் 3 மன்றாட்டுகள். முதல் மன்றாட்டு: பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, திருச்சபையில் துலங்கும் நட்சத்திரமே வாழ்க. மகா பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, பரலோக வாசிகளால் தெளிந்த மெய்ஞான ஞானாதித்தரே, தெய்வ சிநேக அக்கினியால் சுடர்விட்டெரிகிற மெய்ஞான பக்தி சுவாலகரே, என் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகிறேன். சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உம்மை ஸ்துதிக்கிறேன். ஆ, என் நேச புனித அந்தோணியாரே, உமக்கு என் ஸ்தோத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறதற்காக உமது திருச்சுரூபத்திற்கு முன்பாக தாழ்ச்சி வினயத்துடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன். சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரை, நீர் செய்திருக்கிற வாக்கு தத்தத்தை நினைத்தருளும். அடுத்தடுத்து 9 செவ்வாய்க்கிழமை உமது சுரூபத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தயையின் சக்தியை காண்பித்தருள்வீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் இதுவரையிலும் உமது வாக்கு தத்தத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீர். தகுந்தபடி உமது உதவியை மன்றாடினவர்கள் எல்லாரும் வல்லபமுள்ள உமது சிபாரிசை தடுக்க பெருத்த விக்கினங்கள் இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே. ஆகையால் நானும் என் இருதயத்தை உமக்கு திறந்து காட்டவும், என் அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லி காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன். உமது சுரூபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது. ஆயினும் என் ஆத்துமம் பரலோகத்தை நோக்கி தாவுகின்றது. இத்தருணத்தில் உமது மட்டில் எனக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்திற்கு சரியொத்த ஆசை அன்போடென்கிலும் மாட்சிமை தங்கிய அம்மேலான வாசஸ்தலத்தினின்று நீர் என் பேரில் கிருபை நோக்கம் பாலித்தருளும். உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பதேதெனில், என் அவசரங்களை எல்லாம் அத்திரு பாலனுக்கு சொல்லி காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாம். என் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கிறது. என் மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீ சர்வேஸ்வரனிடத்தில் வாய் திறந்து பேசுவதொன்றே போதுமானது. உள்ளபடியே உமது கரங்களில் நீர் இவ்வளவு அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை இயேசு
உமது விண்ணப்பங்களை தள்ளி போட போகிறதே இல்லை. நீர் இவ்வுலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனையானாரே. அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் சித்தமானீரே. மோட்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் 1000 மடங்கு அவர் ஆசை உள்ளவராயிருக்க மாட்டாரோ? பூவுலகில் உமது திருக்கரங்களுக்கும் நேசத்துக்குரிய உமது இருதயத்திற்கும் ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய பாலனாகிய இயேசு பரலோகத்திலும் இந்த இணை பிரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இதை பற்றியல்லோ மதுர குணமுள்ள நமது இரட்சகர் உமது சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்தின வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார். இயேசுவே, புனித அந்தோணியாரே, என்றும் இணை பிரியாத நேசர்களே வாழ்க. இயேசுவே, புனித அந்தோணியாரே, அந்நியோன்ய நேச பந்தமான இருதயங்களே, அடியேன் மட்டில் இரக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் என் இதயத்தை எரிய செய்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். இயேசுவே, உமது நேச அந்தோணியார் பேரால் அல்லோ நான் உம்மை மன்றாடுகிறேன். அந்தோணியாரே, உமது நேச இயேசுவின் பேராலே நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன். இயேசுவே, புனித அந்தோணியாரே, பூலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் இப்போது உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தையும் அந்நியோன்ய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக பிரமாணிக்கமுள்ள சிநேகிதர்களில் அடியேனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன். ஓ இயேசுவே, புனித அந்தோணியாரே, என் இருதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கிறேன். ஓ இயேசுவே, புனித அந்தோணியாரே, உங்கள் கரங்களில் என் சகல கிளேசங்களையும் எனது ஏக்க கலக்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வுலகில் உங்கள் பரிசுத்த சுரூபங்களை மேரை மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியேனுக்கு பரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்தருளுங்கள். ஆமீன். 2ஆம் மன்றாட்டு. உபத்திரப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகிதருமாய் கஸ்தி படுவோருக்கு உமது ஆற்றல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவருமாகிய பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, பாவியின் பேரில் நீர் வீற்றிருக்கும் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தினின்று கிருபா நோக்கம் பாலித்தருளும். நீர் ஓர் நாள் போலோனிய பட்டணத்து வங்கிஷபதியான ஓர் பெண் பிள்ளைக்கு கேள்வியுற அருளிய ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். தொடர்ச்சியாய் 9 செவ்வாய்க்கிழமை நமது சுரூபத்தை சந்தித்து வருவாயானால் உன் மன்றாட்டு கையேற்றுக் கொள்ளப்பட்டதென்று நீ அறிந்து கொள்வாய் என்று திருவுளம் பற்றினீரே. இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி உமது சுரூபத்தை இக்கோவிலில் சந்திக்க வந்து அதன் முன்னால் சாஷ்டாங்கமாய் விழுந்து உமக்கு என் அவசரங்களை சொல்லி காட்டுகிறேன். மகா பேறு பெற்ற அர்ச்சிஷ்டவரே, கிருபை தயாபத்தின் விலை மதிக்கப்படாத பாத்திரமே, பரிசுத்தத்தனம் முதலிய சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே, அடியேன் உம்மை வணங்கி உமது சுரூபத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். இச்சுரூபத்திற்கு முன் முழந்தாட்படியிட்டு என் ஆத்துமத்தை தாழ்த்தி என் அவசரங்களை உமக்கு சொல்லி காட்டி இரக்கமுள்ள உமது இருதயத்தின் தயாளத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன். உமது சுரூபத்தில் அல்லாமல் வேறெங்கே நான் உம்மை கண்டடைவேன்? உமது பீடத்திற்கு அருகாமையில் அன்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன்? பரிசுத்தராகிய நீர் என் கண் முன்னே நிற்பதை காண்பேனாகில் உம்மை கனப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருகிறேன். உமது திரு பாதங்களை தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்ய எவ்வளவோ ஆசிப்பேன். உம்மை கட்டி முத்தமிடவும்
உம்மிடத்தில் பேசவும் என் ஆவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும். இவ்விசேஷித்த கிருபை எனக்கு கிடைக்காததினால் அல்லோ, உம்மையே பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளையே உமது சுரூபத்துக்கு செலுத்த ஆசிக்கிறேன். ஆகையால் புனித அந்தோணியாரே, நான் உம்மை வணங்குகிறதும் அல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிரசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவ கரைப்பட்ட என் கண்களை உமது பேரில் நோக்குகிறேன். கஸ்திப்படும் என் இருதயம் உம்மை நோக்கி தாவுகிறது. ஆத்துமங்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னத புனித அந்தோணியாரே, என் துர்மாக்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் அபாத்திரவான் என்பது உண்மையிலும் உண்மை. தெய்வ மகத்துவத்திலும் உமது மன்றாட்டின் உதவியினாலும் நீதிமான்களை மாத்திரம் அல்ல, மெய்யான பக்தியோடும் உறுதியான நம்பிக்கையோடும் உம்மை நாடி வரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கிறீர். ஆகையால் என் நெருக்கடியான அவசரங்களில் நான் உம்மை அண்டி வந்து என் முழு இருதயத்தோடு உமது தயாள நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன். என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வர கடவது. இரக்கமுள்ள இருதயமே, என் பெருமூச்சுகளை கேட்க கடவது. ஓ என் அன்புக்குரிய தந்தையே, என் இக்கட்டு ஏக்க கலக்கங்களை நீர் அறிவீர். நான் கேட்பதை கடவுளிடத்தினின்று நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர். உமது கரங்களால் கழுவப்பட சித்தமான நேசத்திற்குரிய இயேசு உமது ஆசைக்கு இணங்காதிருப்பாரோ? உலக எத்திசையிலும் அதிசயிக்கப்படும் உமது இரக்க பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுத்தருளும். நிர்பாக்கிய பாவிகளின் மட்டில் நீர் காட்டும் உதாரத்துவத்தையும் உருக்கமுள்ள விசுவாசத்தோடு உம்மை மன்றாடுகிற நிர்பாக்கியங்களை ஆறுதல் படுத்த நீர் எடுத்துக்கொள்ளும் கவலையும் உமது ஒத்தாசையை கேட்ட ஏறக்குறைய அனைவரும் ஏற்கனவே கண்டறிந்து இருக்கிறார்கள். ஆகையால் என் மன்றாட்டை உமது கரங்களில் ஒப்புவித்து உமது பாதுகாவலில் வைக்கிறேன். என் ஆசை விருப்பங்களை உமது நல்ல இயேசுவுக்கு ஒப்புக்கொடும். அவர் அவைகளை தமது திருசித்தத்தின்படியே கேட்க கடவாராக. ஆமீன். மூன்றாம் மன்றாட்டு. மகா பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோர்க்கு நேசமுள்ள ஆறுதலானவரே, எவ்வித பிணிகளையும் நிவர்த்தி செய்யும் சோர்வடையாத பண்டிதரே, உலகமெல்லாம் உம்மை புகழ்ந்தேற்றுகிறது. எப்பக்கங்களிலும் உமது புதுமைகளை பிரபல்யமாய் பேசி வருகிறார்கள். உள்ளபடியே உமது வல்லமையின் பெருமையே பெருமையாம். நீர் உயிரோடு இருக்கையில் அநேகமாயிரம் ஆத்துமங்களை திருப்ப கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார். பரலோகத்தில் அவரோடு நித்தியத்திற்கும் அரசாளும் இத்தினத்தில் சர்வ வல்லமை உள்ளவர் கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர். நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மை வர பிரசாதங்களினால் நிரப்ப சித்தமாகிறார். ஆகையால் கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலானவரை, முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகிறேன். கடவுளிடத்தில் உமக்கு உண்டாகிய பெருத்த செல்வாக்குகளை கொண்டு திடங்கொள்கிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு மனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்படுகிறீர். என் நெருக்கடியான இடர்களில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன். திவ்ய பாலன் இயேசுவின் முன் நீர் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திரு பாலன் தமக்கு உமது மட்டில் உள்ள நேச நம்பிக்கையின் அடையாளங்களை காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்திய அந்த நல்ல இயேசுவுக்கு முன் என் ஆவலுள்ள ஆசைகளை எடுத்து காட்டும்படி உம்மை மன்றாடுகிறேன். இரட்சகர் இவ்வுலகில் உம்மை சகலவித நன்மை வர பிரசாதங்களாலும் நிரப்பினாரே. அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேறு பலன்களுக்கு பங்காளியாகவும் நீர் அளிக்கும் சலுகை எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தருளவும் தயை புரியும்படி உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓ மேலான புனித அந்தோணியாரே, உதார குணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணர செய்தருள்வீராக.
உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது திருநாமத்தை சகலருக்கு முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதர் ஒலிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையாயிருக்கையில் அவர் துவங்கி முடித்த 3 மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ உமது திரு சிரூபத்திற்கு முன்பாக உமக்கு ஒப்பு கொடுத்த 3 மன்றாட்டுகளையும் முடிக்க ஆசையாயிருக்கிறேன். அவரது வாயினாலும் அவரது இருதயத்தாலும் பிதாவை நோக்கி அடியேன் அபயமிட்டு சொல்கிறதாவது: என் பிதாவே, சகலமும் உம்மால் கூடியது. கஸ்திக்குரிய இப்பாத்திரத்தை என்னிடமிருந்து அகல செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அளித்தருளும். ஆகிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என் மனதல்ல, உமது சித்தமே நிறைவேற கடவது. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோணியாரை நோக்கி நாம் இன்று செலுத்திய ஜெபங்கள் வீண் போவதில்லை. உங்கள் வீட்டிலும் வாழ்விலும் குடும்பத்திலும் அவரது வல்லமை வேலை செய்யும். இழந்ததை மீட்டு கொடுக்கும் புனிதரே அவர். இயலாததை இயலச் செய்யும் புனிதரே அவர். முழுமையான நம்பிக்கையோடு வேண்டியவர்கள் அழிவின் எல்லையில் இருந்தும் உயிரின் ஒளிக்கு அழைத்தவரே அவர். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.